சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அன்ரியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ணிவிட்டு அதை பண்ண முடியாமல் திணறிட்டு அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு போகிறது. இது கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே ரிலேட் பண்ணியிருப்பீங்க. ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு பிளானை போடுவோம், அது வந்து சுத்தமாக பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த பிளான் இருக்கும். ஒரு 3 days போகும், 4 days போகும், அதுக்கப்புறமா அந்த பிளானையே மறந்துடுவோம். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஹவு டு செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் இட், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோல் ரியலிஸ்டிக்காக செட் பண்ணுறதுக்காக 3 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, டோன்ட் see கோல்ஸ் ஆஸ் அ மெட்ரிக் ஆஃப் யுவர் சக்ஸஸ், see இட் ஜஸ்ட் ஆஸ் எ டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டிசம்பர் மந்த்துக்குள்ளார நான் ஒரு 5 கிலோ கம்மி பண்ணணும் அப்படின்னு கோல் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. 5 கிலோ கம்மி பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை நோக்கி நம்ம ஓட போகிறோம். அதை அச்சீவ் பண்ணால் சந்தோஷம், அச்சீவ் பண்ணலையா 2 மாதம் 3 மாதம் அந்த கோலை தள்ளி வைப்போம். அப்படி நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நாமளே ப்ரெஷர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு 1000 கிலோ வெயிட்டை நம்ம தலையிலேருந்து கீழே போட்ட மாதிரி இருக்கும். ஸோ கோல்ஸை வந்து வெறும் ஒரு டைரெக்ஷனாக பாருங்கள். அதுதான் உங்களோட சக்ஸஸோட மெட்ரிக்காக பார்க்காதீங்க, அதுதான் உங்களோட செல்ஃப் ஒர்த்தோட மெட்ரிக்காக பார்க்காதீங்க. அப்படி பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு நம்மளே unnecessary ப்ரெஷர் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாயிண்ட் நம்பர் 2, டோன்ட் பிளான் பேக்வேர்ட், பிளான் ஃபார்வர்ட். எக்ஸாம்பிள், நீங்கள் சிஏ படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிப்போம். ஜனவரி மாதம் எக்ஸாம் வருது, இன்னும் 4 மாதம் தான் இருக்குது, 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 1 மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட், 4 மாதத்துக்கு 4 சப்ஜெக்ட் படித்து எக்ஸாமில் மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மந்த் வருது. ஃபஸ்ட்டு மந்த் 10 நாள் போனதுக்கப்புறமா தான் தெரியுது இது நம்மளால் ஒரு மந்தில் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது அன்ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னடா இது, நம்ம இப்போது வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே நம்மளால் முடிக்க முடியலன்னா செகண்ட் மந்தோடது நம்ம எப்படி பண்ணுவோம், தேர்ட் மந்தோடது எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுவே ஒரு நெகட்டிவ் ஸ்பைரல் ஆகி டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். இது படிப்பு ரிலேட்டடாக சொல்லியிருக்கேன். லைஃப்பில் எந்த ஒரு கோல் எடுத்தாலுமே இது மாதிரி ஒரு ஸ்டேட் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? இதுக்கு பேர் தான் பிளானிங் பேக்வேர்ட்ஸ். கோல் செட் பண்ணிட்டு கோல்லேருந்து பின்னாடி பிளான் பண்ணி கொண்டு வரது. இப்படி பிளான் பண்ணாமல் வில் ஹாவ் டு பிளான் ஃபார்வர்ட். நம்மளால் இன்றைக்கி என்ன பண்ண முடியும், அது ஒழுங்காக பண்ணோமா? நாளைக்கு என்ன பண்ண முடியும், அது ஒழுங்காக பண்ணோமா? சரி, ஓகே, இந்த பேஸ்லேயே நம்ம போயிட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஜனவரி மாதம் எக்ஸாமில் ஃபுல் போர்ஷன் படிக்க முடியாது. சரி, ஓகே, படிக்க முடியலன்னா என்ன, நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணோன்னா மேக்ஸிமம் ரிசல்ட் நம்மளுக்கு ஜனவரி மாதம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் பிளானிங் ஃபார்வர்ட். When we are planning forward, it will mostly be realistic. Point number 3, if you want to achieve your goal, then don't focus on it. Focus on keeping the engine running. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எய்தர் ஆங்ஷியஸ்னஸ் வரும், இல்லைனா அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இவ்வளோ இருக்குடா, நம்மளால் எப்படி படிக்க முடியும், இவ்வளோ இருக்குடா, நம்ம எப்படிடா அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எய்தர் அலுப்பு தட்டும், இல்லை வந்து பண்ணவே முடியலையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆங்ஷியஸ் ஆக ஆரம்பிப்போம். ஸோ எப்போயுமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு சரி, ஓகே, அது ஒரு ஜென்டில் ரிமைண்டர் மாதிரி நம்ம அந்த சைடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் எங்கே பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்கும். கோலில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா there are 2 major problems. ஒன்று, கோல்ஸ் ஆர் டெம்ப்ரரி. அது ஒரு டயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேலேருந்து திருப்பி பேக் டு நார்மல் லைஃப். ஆனால் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் அல்லனா அந்த சிஸ்டம் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். 2வது, கோல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஹாப்பினஸ். நான் வந்து மாத கடைசியில் 5 கிலோ குறைச்சா தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் கோல். நம்ம வந்து இன்றைக்கி நான் க்ளீனாக சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து வெயிட் லாஸ்க்காக கார்டியோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அது ப்ராசஸ். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் த கோல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கற்றுட்டு போகிறீங்க அப்படின்னா அது இதுதான். டோன்ட் see your goals as a metric of your self-worth. See your goals just as a direction in which you want to go.